Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 9 example 9.30 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Evaluate integral minus pi to pi cos square x by 1 plus a power x into dx. ஓகேமா, நமக்கு தெரியும், அதாவது லிமிட் வந்து சேம் நம்பரா இருந்து சைன் மட்டும் மைனஸ் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா நம்ம கிவன் ஃபங்க்ஷன் ஆடா ஈவனான்னு செக் பண்ணிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். பட் இந்த ப்ராப்ளத்துல நியூமரேட்டரில் எக்ஸ்ட்ராம் இருக்குது, டினாமினேட்டரில் எக்ஸ்ட்ராம் இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி டேரெக்டாக அப்ளை பண்ணிட முடியாது, கொஞ்சம் ஃபர்தர் ஸ்டெப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை நம்ம ஐன்னு எடுக்கலாம். I equal to integral minus pi to pi cos square x divided by 1 plus a power x into dx. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது ஈக்குவேஷன் 1ல் வந்து ப்ராப்பர்ட்டி 6 நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 என்னன்னா, இன்டெக்ரல் a to b f of x into dx இருந்துச்சுன்னா அது எப்படி சேஞ்ச் ஆகும்னா, லிமிட் வந்து மாறாது, சேம் லிமிட் தான் a to b. ஃபங்க்ஷன் வந்து x வந்து எப்படி ரீப்ளேஸ் ஆகும்னா, அடிஷன் ஆஃப் 2 லிமிட், ஸோ a plus b minus x இப்படி நமக்கு சேஞ்ச் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ I equal to இன்டெக்ரல் லிமிட் சேஞ்ச் ஆகாது, மைனஸ் பை டு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோன்னா, ரெண்டு லிமிட்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பை ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ் தி ஹோல் டிவைடட் பை எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அது மட்டும் தான் மாறும், 1 ப்ளஸ் ஏ பவர், ஸோ மைனஸ் பை ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த மைனஸ் பையும் ப்ளஸ் பையும் நமக்கு கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கிடைக்கும் பாருங்கள். இதில் ஒரு ஃபார்முலா இருக்குமா, காஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், காஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், காஸ் எக்ஸ். ஏன்னா ஈவன் ஃபங்க்ஷன், ஓகேம்மா, காசுங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எப்படி எழுதலாம், காஸ் எக்ஸ்ன்னு நம்ம எழுதலாம். அப்போ இது நமக்கு எப்படி மாறும் பாருங்கள். I ஈக்குவல் டு இன்டெக்ரல் சேம் லிமிட் தான், மைனஸ் பை டு பை காஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம ப்ளஸ் எக்ஸ் போட போகிறோம், ஏன்னா இது ஈவன் ஃபங்க்ஷன். ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் இது எதுவும் கேன்சல் ஆகும், அப்போ ஏ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேம்மா, இப்போ நம்ம இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். I ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் பை டு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு இதை எப்படி எழுதிக்கலாம்னா, 1 ப்ளஸ் 1 பை ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். புரிஞ்சுதாம்மா? அதாவது ஏ பவர் மைனஸ் எக்ஸை 1 பை ஏ பவர் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். அப்போ எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்கள். I ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் பை டு பை லிமிட், தட் எல்சிஎம் எடுக்கும்போது ஏ பவர் எக்ஸ் நியூமரேட்டர் போகும். ஸோ ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் தி ஹோல் டிவைடட் பை ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேம்மா, இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, 1 ப்ளஸ் 2, அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு ஆட் பண்ணும்போது நமக்கு என்னமா கிடைக்கும், 2iன்னு கிடைக்கும். 2i ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து சேம் லிமிட் மைனஸ் பை டு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் தி ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு டிஎக்ஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2ங்கிறது மைனஸ் பை டு பை ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேம்மா, இப்போ நம்ம இது ரெண்டே ஆட் பண்ண போகிறோம். அப்போ 2i ஈக்குவல் டு, அதாவது எப்படி ஆட் பண்ணணும்னா, எதெல்லாம் சேமாக இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இன்டெகிரேஷன் சேம், லிமிட்டும் சேம். அப்போ நியூமரேட்டரில் என்னமா இருக்குது, டினாமினேட்டரும் சேம். ஸோ 1 ப்ளஸ் ஏ பவர் எக்ஸ் தான். நியூமரேட்டர் என்னமா இருக்குது, காஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் போட்டுக்கோங்க ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக், இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் வரும், காஸ் ஸ்கொயர் வரும் இல்லையாம்மா. அப்போது இந்த இடத்துலையும் காஸ் ஸ்கொயர், கரெக்ட் தானே, காஸ் ஸ்கொயர். இந்த இடத்துலையும் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேம்மா, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2i ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் சேம் இன்டெகிரேஷன் மைனஸ் பை டு பை காஸ் ஸ்கொயர், நம்ம நியூமரேட்டரில் காஸ் ஸ்கொயர் தனியாக எடுக்கலாம். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸை நம்ம தனியாக எடுத்தாச்சுன்னா 1 ப்ளஸ் ஏ பவர் எக்ஸ் கிடைக்கும். ஸோ வெளியில் எடுத்துட்டோம் 1 ப்ளஸ் ஏ பவர் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பாருங்கள், சேம் லிமிட்டு சைன் வந்து இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனாக பார்க்கலாம். அது எப்படி பார்க்கணுன்னா, எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், மைனஸ் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் காஸ் எக்ஸுங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், சரியாம்மா, ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா என்னம்மா, இன்டெகிரேஷன் மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா
எப்படி மாறும் பாருங்கள், இன்டகிரேஷன் 2 நமக்கு முன்னாடி வரும், லோயர் லிமிட் 0 வரும், அப்பர் லிமிட் a f of x into dx. இந்த ஃபார்முலா தான் நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2i equal to 2 into இன்டகிரேஷன் எப்படி மாறும், லோயர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் வந்து பை cos ஸ்கொயர் x into dx. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அதாவது cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் cos 2 தீட்டா டிவைடட் பை 2. இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம் cos ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக. அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும், 2i equal to 2 of bracket 1 ப்ளஸ் cos 2x டிவைடட் பை 2. இப்போ நம்ம இதை தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இதுதான் இன்டகிரேஷன் இல்லை, நம்ம 0 to pi. ஓகே, இப்போ நம்ம இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2, இந்த 2 கேன்சல் ஆயிருமே, கேன்சல் பண்ணிடலாம். ஓகேம்மா, அப்போ i ஈக்குவல் டு இன்டகிரேட் பண்ணும்போது 1 இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ், ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/2 காமனை வெளியே எடுத்துடலாம். ஓகேம்மா, எக்ஸ் ப்ளஸ் காஸ் 2xோட இன்டகிரேஷன் வந்து என்னமா sin 2x, sin 2x. மறக்காமல் எக்ஸுக்கிட்ட 2ங்கிற நம்பர் இருக்குது, வேரியபிள் கான்ஸ்டன்ட் இருக்குது, அதே நம்ம டிவைடட் பையில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், டிவைடட் பை 2. இப்போ அப்பர் லிமிட் பை, லோயர் லிமிட் வந்து 0. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். i equal to 1/2 bracket, அப்பர் லிமிட் வந்து பை. ஓகேம்மா, மைனஸ் சைன், இந்த இடத்துல சைன் 2 pi by 2, இது வந்து அப்பர் லிமிட். ஓகே, இப்படி வேணால் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அடுத்து மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் வந்து இந்த இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது 0, மைனஸ் சைன் 2 of 0 தான் வரும் இல்லைம்மா, சைன் ஆஃப் 0 டிவைடட் பை 2. ஓகேவா, இப்போ நமக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன வேல்யூமா வரும், sin 2 பைனா என்னது, பைங்கிறது 180 டிகிரி, 2 பைனா 360 டிகிரி. அப்போ sin 360 டிகிரி வந்து நமக்கு 0, sin 0 டிகிரி நமக்கு 0. பாருங்கள், sin 360 டிகிரி ஈக்குவல் டு 0, சைனுக்கு 0 டிகிரி ஈக்குவல் டு 0. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த டேர்ம் எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னமா, i equal to pi by 2. இதான் நமக்கு தேவையான இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். ஓகேம்மா.